விமனை ஏன் ரெக்ரூட் பண்ணணும்? இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா, அவன் ஆஃபீஸ்க்குள்ள வந்தா, ஆஃபீஸ்ல விமன் இல்லையா அப்படின்னா, இருக்காங்கன்னு. ஏன் பாத்ரூம்ல டஸ்ட்பின் இல்ல? நான் உண்மையாலுமே பாத்ரூம்ல டஸ்ட்பின் இல்லைன்னா அவன் என்னை செஞ்சிருப்பான், திட்டிருப்பா, ஏதோ ஒன்று பண்ணி போய் வாங்கிட்டு வந்து சொல்லிருப்பேன். போய் வாங்கிட்டு வந்துருப்பான். ஸோ பை விமன் எடுக்காதவங்களாம் வந்து they are miss- ஆஃபீஸ் ஜாலியா இருக்கும். அப்படியே இப்பதான் வேலை செய்யறாங்க. விமன் இருந்தா தான் ஜாலியா இருக்கும். விமன் எடுக்காதவங்க வந்து they missing out on amazing talents. எடுக்காதவங்களுக்கு தான் நஷ்டம், அதுதான் உண்மை. ஏன்னா அஃப்கோர்ஸ் நிறைய ஐ அக்ரி, மெட்டர்னிட்டி வரும், பீரியட்ஸ் வரும், அதெல்லாமே எங்களோட சேலஞ்சஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதையும் மீறி வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டு எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப நிறையவே இருக்கும். ஹஸ்பண்ட், அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்கலேருந்து நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா வீட்டில் வேலை செய்கிறவங்க ஹஸ்பண்ட் குடிக்காரராக இருக்காரு, இருந்தாலும் நான் வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விமன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. வைஃப் குடிக்கிறாங்க, நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படின்னா எல்லா லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா விமனுக்கு நேச்சுரலாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபேமிலியை பார்க்கணும், அது பார்க்கணும். அவங்களுக்கு நீங்கள் அந்த ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க ஈக்குவலாக காமிப்பாங்க. மென் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, இட்ஸ் ஜஸ்ட் நேச்சுரலி தேர் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அந்த சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி உட்கார வச்சிருக்காங்க ஒரு சில ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி வரைக்கும். அந்த வெறி இருக்கிறவங்க இன்னும் ஜாஸ்தியாக வேலை செய்வாங்க டு ப்ரூவ் தேர் ஒர்த். நாங்களாம் அதான் பண்ணிட்டோம். ஸோ என்னால் முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டி இன்னும் பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.